ஷேய் பார்வதி மதுரை மீனாட்சி நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் கையில் கேட்கார். எல்லா கோட்டாரும் நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு அமர்ந்து உட்கார்ந்து கணக்கு பாக்கியலப்பா பெட்டிஷன் கணக்கு அது என்ன கணக்குன்னு கேள்வி கேட்கார். சாதாரண ஒரு அடிதடிக்கு உள்ள கணக்கு ஏற்று தான், சாதாரண ஒரு லேசான கணக்கில் உள்ள வழக்கறிஞர் உள்ள ஏற்று தான், எத்தனை வழக்குகளை உள்ளே ஏற்று தான். அத்தனை வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் பூரா கண்ட்ரோலில் இருக்கிற கண்ட்ரோலில் உட்காந்து என்ன ஏதுன்னு பார்க்காம விட்டதுனால இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல். இப்போ உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஆன்லைனில் கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கா, வழக்கறிஞர் உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கானா, ஏற்றானா இல்லையாப்பா, ஆணும் பெண்ணு ஏற்றா இல்லையா, எவ்வளோ வழக்கு வருது. கடவுள் போட்ட கணக்கு ஆன்லைனில் ஏற்றின கணக்கு இன்னும் எடுக்காதனால அப்போ இந்த ஆன்லைனில் உள்ள கணக்கை பிடிக்கார். கணக்கை நான் கொடுத்துட்டேன், கணக்கு உள்ளே ஏற்றிட்டேன், எல்லாம் மெயில் ஐடியில் நான் போயிட்டேன், ஏற்றி விட்டேன். அப்போ ஏன் கணக்கு என்ன எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி. இது இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களில் கேள்வி வரும். ராஜபாளையம் வரும், சிலிவுத்தூர் வரும். கேள்வி கேட்காங்கன்னா அது ஜட்ஜி கோட்டார் கேள்வி கேட்பாங்க. உட்கார்ந்துருக்காரு, இது என்ன அர்த்தம், சொத்து பூமி அவர் பூமி, அவர் உட்கார்ந்துருக்கார், கடவுள் உட்கார்ந்துருக்கார். இரண்டு தரப்பு உள்ள வழக்கறிஞர்கள் கேள்வி வரும். எதிர் மனுதார் உள்ள கணக்கு வழக்கறிஞர்கள் உள்ளே போயிடுவான், செயலறைக்கு தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. முக்கால் சத்தியம் இது தப்பாது, இந்த கணக்கு தப்பாது. எதிர் மனுதார் உள்ள வழக்கறிஞர்கள் கைலாசத்தில் எதிர் மனு உள்ள கணக்கில் எதுக்கு எதிர்த்து ஆடுதான் அந்த கேள்வி இவர் கேட்பார்ல கடவுள். அவர் முழிச்சு பார்க்காரு. நான் அந்த கணக்கு போட்ட உடனே அவர் முழிச்சு பார்க்காரு, எனக்கு எதுக்கு வழக்காடுதான், எதிர்ப்பு தரப்புள்ள ஏன் வழக்காடுதான், என்ன காரணம், அப்போ இது ஒரு விளையாட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காரு. அதே மாதிரி சிலுவத்தூர் ஆண்டாளம்மா மடாரகுளம், ராஜபாளையம் சிவன் கோயில் ஆலயம், சேத்தூர் சிவன் கோயில் ஆலயம், கரிவளந்தநல்லூர் சகரங்கோயில், இந்த 4 கணக்கு 5 கணக்கில் கோயிலை பூராமல் இராணுவ முப்போட வீரரை நிப்பாட்டிடுவார். எவ்வளோ கணக்கு போட்டு கணக்குன்னு எடுக்கலைன்னா அப்போ விளையாட்டா அப்படின்ட்டார். பேப்பர் வச்சு விளையாட்டா, அந்த விளையாட்டு பேப்பரை பார்ப்போமா அப்படின்னு கேட்காரு. அரசியல்வாதியா இல்லை நீதிமன்றமா இல்லை கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்கார். அவர் இவ்வளோ நாள் அந்த மௌனமாக தான் உட்காந்துருக்கார். பூமியில் இறங்கிட்டார், பூமியில் உட்காந்துருக்காரு, கணக்கு போடுதார். எல்லாம் 2ஆம் நம்பராக திருச்சி பூமியை பாழாக்கிட்டு இருக்கான், விடிய டார்டாராக ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முற்றுப்புள்ளி இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கார். அப்போ என்ன அர்த்தம், நீதிமன்றத்தை அவமதிப்பு. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா கோர்ட்டை அவமதித்து வெளியில் ஓடுதான் ஜனநாயகம். எப்படி ஜனநாயகத்துக்கு பூரா இடம் பூரா எழுதி கொடுத்துருக்காரா, கடவுள் எழுதி கொடுத்துருக்காராப்பா, விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ, அந்த நிர்வாகம் தான் பார்த்துருக்கணும். இடத்த பூரா கோடிக்கணக்காக பேப்பர்களை போட்டு பட்டா போட்டு பவர் போட்டு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். விவசாயத்துக்குள்ளே பில்டிங் இருந்தால் அந்தந்த குடும்ப வாரியாக உள்ளே போயிடும். அந்தந்த கையெழுத்து சொத்துக்கு உள்ள அதிகாரி பூரா அந்த இடத்துக்குள்ளே கையெழுத்து போட்டிருந்தால் அதிகாரி பூரா உள்ளே போயிடுவான். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. குளத்துக்கு கீழே குளத்துக்கு மேலே குளத்துலேருந்து உள்ள என்னென்ன தொழிற்சாலை எல்லாம் போட்டிருந்தானோ கரண்ட்டு மின்சாரம் வரைக்கும் அதிகாரி பூரா உள்ளே போயிடுவான். அதிகாரி வரைக்கும் குடும்பத்தோடு உள்ள தூக்கி போட்டுருவார். நான் கணக்கு எடுத்து கொடுத்துட்டேன். மதுரை மீனாட்சி பார்வதி கணக்கு நாங்கள் போடுற கணக்கு விளையாட்டாக நினைக்கான் மானிட பிறவி. இந்த கணக்கு எந்த முற்றுப்புள்ளி எடுக்காருன்னு அப்புறம்தான் தெரியும், இப்போ தெரியாது. எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. உள்ள பூமியில் இறங்கி நீங்கள் பார்க்கல என்ன பண்ணி வச்சுருக்கான், ஏது பண்ணி வச்சுருக்கான். நீங்களாட்டு வாரிய கணக்கு போடுறது இங்கே வெளியே வர முடியாது. எப்படி வர முடியும், அதான் காலையில் எழுந்ததும் டர்ன்னு ஆன்லைனில் ஏற்றி விட்டுட்டு சர்ன்னு உள்ளே வருவான் வழக்கறிஞர். ஜட்ஜி வெளியே போக முடியாது, வர முடியாது. கோர்ட்டாருக்கு பார்க்குறதுக்கு சட்டம் உண்டு. கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி வெளியில் பூமி ஏரி குளங்கள் விவசாயங்கள் பார்க்குற சட்டம் உள்ளே இருக்குது. அந்த சட்டத்தை ஏன் நீங்கள் உள்ளே விட்டீங்க, இங்கே வெளியில் அழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், அழிக்கான். 2 நாக்கை கடிச்சு பூரா அழிக்கான். என்ன காரணம், இந்த பேப்பர் விட்டு பேப்பரை பூமியை பாழாக்குதான், பூமியை அழிக்கான். என்ன காரணம், அந்த கேள்வி கேட்கார். உச்ச நீதி அரசர், உச்ச நீதிமன்றம், உச்ச கைலாசம், உச்ச நீதிபதி ஜட்ஜி ஐயா கையெழுத்து போட்டார். நான் கணக்கு கொடுத்துட்டேன். முக்கால் சத்தியம். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரியை பூரா அங்கங்கே பிரச்சனை மாட்டினா காகித பேப்பரை கொடுத்து சமாளிச்சுதான், எல்லாமே பேப்பரை கொடுத்து சமாளிச்சுதான். தப்பு சேருவேன் அப்படியே 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி போகிறான். இதுக்கு தண்டனை யார் கொடுக்க, தண்டனை எடுப்பார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் கிச்சு நிற்கான், அப்படியே கழுத்து வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கான். ஒவ்வொருத்தரும் ஆதார கார்டில் கழுத்து பிடிச்சி தூக்கி உள்ளே தள்ளுவார். முக்கால்